தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தடைகள் அனைத்தும் நீங்க பெற்ற நன்னாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் இன்று அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையில் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் கர்த்தருக்காக செய்கின்ற ஒவ்வொரு நல் காரியங்களுக்கும் நன்மைகளுக்கும் தொண்டிற்கும் கர்த்தர் கண்டிப்பாக பிரதிபலன் அளித்து நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராம். அந்த நல்ல காரியத்தை அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக கூறுகின்றார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், இச்சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பலன் கண்டிப்பாக உண்டு என்று தெளிவாக கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்கிரியைகளையும் அவர் கணக்கில் வைத்துக் கொண்டே இருக்கின்றாராம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் இன்றிலிருந்து கண்டிப்பாக கர்த்தருக்காக செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் பிரதிபலன் நாம் பார்க்காமல் செய்தோம் என்றால் கர்த்தர் நமக்கும் நம் சந்ததிக்கும் என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்து கொண்டே இருந்து நாம் தேவைகளை இரட்டிப்பாக தந்து நம்மையும் நம் சந்ததியும் மகிழ்ச்சியாக வைப்பாராம். ஆகவே என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றிலிருந்து நாம் கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு, கர்த்தர் என்ற நாமத்திற்காக கர்த்தருக்கு இதை செய்யப்படுகிறது என்று யார் நம்மிடம் கூறி ஏதேனும் உதவி கேட்டால் உடனே செய்ய வேண்டும். அது கர்த்தருக்கு அவர்கள் செய்தாலோ செய்கின்றார்களோ அது நமக்கு தேவையில்லை. காணிக்கை என்று கேட்டவுடன் கொடுத்துவிட வேண்டும். அந்த காணிக்கையை பெற்றவர்கள் அதை தவறாக பயன்படுத்தினால் அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே நாம் அதை பற்றி கணக்கு கேட்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுத்து விட்டால் அது கொடுத்து விட்டதுதான், மன ரம்யமாக கொடுக்க வேண்டும். அதே போன்று ஊழியக்காரர்கள், ஏழை எளியவர்கள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், இப்படி ஒவ்வொரு அந்த ஆதரிக்க யாரும் இல்லாத அந்த மக்களுக்கு உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லையா, யார் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று அந்த ஏங்கி இருக்கின்ற அந்த மக்களுக்கு நாம் ஓடி சென்று உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நாம் செய்கின்ற ஒவ்வொரு உதவியையும் கணக்கில் எழுதி கொண்டே இருந்து நமக்கு தேவை என்று ஒன்று வரும் பொழுது அதை இரட்டிப்பாக தந்து நம்மையும் நம் சந்ததியும் மகிழ்விப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இன்றிலிருந்து கைமாறு கருதாமல் நாம் உதவி செய்வோம், ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எவ்வளவு அருமையான ஒரு நல் கர்த்தரப்பா, நீங்கள் எங்களுக்கு அருமையான ஒரு ஆலோசனை கூறுகிறீரப்பா. நாங்கள் செய்கின்ற நல்ல கிரியைகளுக்கு கண்டிப்பாக நீர் பலன் தருவீர் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுக்கீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனோ சகோதரியோ இவ்வளவு நாளும் ஏதேனும் ஒரு பலனை எதிர்பார்த்து அவர்கள் செய்கின்ற அந்த காரியத்திற்காக அவர்கள் வருந்துகின்றார்களப்பா. இனிமேல் எந்த பலனையும் மனிதர்களிடம் எதிர்பார்க்காமல் உமக்காக யார் யாரெல்லாம் இனிமேல் நாங்கள் ஊழியம் செய்வோம், உதவி செய்வோம், பிறருக்கு நற்காரியங்கள் செய்வோம் என்று உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோமாப்பா. எங்களையும் எங்கள் சந்ததியும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் தேவைகளை ஏற்ற வேளையில் நிறைவேற்றி உமது சந்ததிக்கு உமக்கு சந்ததி சந்ததியாக நாங்கள் சாட்சியாக வாழ எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.